திண்டுக்கல்லில் கொலை வழக்கில் தொடர்புடைய ரிச்சர்ட் சச்சின் என்பவர் மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதில் அவருக்கு காலில் காயம் ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தி. காவலர் அருணை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்ப முயன்றிருக்கிறார் ரிச்சர்ட் சச்சின். இதனை ஒட்டி திண்டுக்கல்லில் போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் அவருடைய காலில் காயம் ஏற்பட்டிருக்கிறது. போலீசார் நடத்திய துப்பாக்கிச்சூட்டில் ரிச்சர்ட் சச்சின் காலில் காயம் ஏற்பட்டிருப்பதாக தகவல் தெரிய வந்திருக்கிறது. இது பற்றி கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ஐயப்பன் இணைகிறார். ஐயப்பன், வேறு விவரங்கள்? நிச்சயமாக கடந்த வாரம் திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே பேகம்பூரை சேர்ந்த ரவுடி இர்ஃபான் படுகொலை செய்யப்பட்டார். அடையாளம் தெரியாத மர்ம வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கு தொடர்பாக 4 பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டனர். மேலும் 2 பேர் நீதிமன்றம் சரண் அடைந்தனர். இந்நிலையில் இன்று அதிகாலை காவல்துறையினர் கொலையின் போது பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களை பறிமுதல் செய்வதற்காகவும் அப்பொழுது அவர்கள் அணிந்திருந்த ஆடைகளை கைப்பற்றுவதற்காகவும் ரிச்சர்ட் சச்சின் என்பவரை திண்டுக்கல் அடுத்துள்ள மாலப்பட்டி பகுதிக்கு விசாரணைக்கு அழைத்து சென்றனர். அப்பொழுது மாலப்பட்டி சுடுகாடு அருகே ரிச்சர்ட் சச்சின் அவர் அங்கு பதுக்கி வைத்திருந்த ஆயுதங்களை எடுத்துக் கொடுக்கும் பொழுது அங்கிருந்து அழைத்து செல்லப்பட்ட காவலர்களை தாக்கிவிட்டு அருவாளால் வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பிக்க முயன்றார். இதனை அடுத்து ஆய்வாளர் வெங்கடாச்சலபதி தான் வைத்திருந்த துப்பாக்கியால் அவர் சுட்டு வலது காலின் கீழ் சுட்டதால் அவர் அங்கே மயங்கி விழுந்தார். இதனை அடுத்து உடனடியாக ரிச்சர்ட் சச்சினை திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு காவல்துறை அழைத்து வந்து தற்பொழுது அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி திரு ஐயப்பன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.